अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दगैकसिन्धो रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्धा। भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुवरकाल यतीन्द्रविश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्सद्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकदातन्तपोनिधिं। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन् निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। நேற்றைய தினம் பார்க்கிறச்ச ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் முதல் அம்சம் 11வது அத்தியாயம் ஆரம்பித்தோம். துருவ சரித்திரம். சுவாயம்புவ மனுவுக்கு பிள்ளைகள் 2 பேர், பிரியவிரதன் உத்தானபாதன் அப்படின்னு. அதில் உத்தானபாதனுடைய பிள்ளை தான் துருவ மகாராஜா. அந்த துருவனோட கூட பிறந்தவன் உத்தமன் அப்படின்ற ஒரு பிள்ளை. அந்த உத்தானபாதனுக்கு 2 பேர் மனைவிகள். ஒருத்தி சுருச்சின்னு பேர், ஒருத்திக்கு சுனீத்தின்னு பேர். சுருச்சி அந்த உத்தானபாதனுக்கு ரொம்ப வேண்டியவளாக இருந்தாள், ரொம்ப பிரியமாக இருந்தாள். பேரை அதுதான் காட்டுறது, சுருச்சி அப்படின்னு. சுநீதி அப்படின்றவள் அந்த அளவுக்கு வேண்டப்பட்டவள் இல்லை. ஆனால் அவளுக்கு இருந்த அந்த நீதிகள் அவ்வளோ அதிகமாக இருந்தானபடியால் பேரை சுநீத்தின்னு அடிச்சு. அந்த சுநீதியினுடைய பிள்ளை தான் துருவ மகாராஜா. அந்த துருவன் ஒரு கால் தன்னுடைய தகப்பனாருடைய மடியில் ஏறி உட்காரணும். உத்தமன் அப்படின்ற தன்னுடைய இன்னொரு, அதாவது தன் கூட பிறந்தவன், அவன் போய் தன்னுடைய தகப்பனார் மடியில் உட்காண்டிருக்கிறத பார்த்து இவனுக்கு ஒரு ஆசை வந்து இவனும் அங்கே போய் உட்காரணும் அப்படின்னு போகிறச்சே தகப்பனாரும் தள்ளுட்டான். மாற்றான் தாய் அந்த சுருச்சியானவள் சொல்கிறா, என்னுடைய வயிற்றில் பிறந்தவர்களுக்கு தான் இந்த யோகம் உண்டே ஒழிய சுனீதியும் கூட பேர் சொல்கிறதில்ல. இன்னொரு பெண்ணுடைய கர்ப்பத்தில் பிறந்தவனுக்கு இந்த யோகம் கிடையாது. ஆனபடியால் கிளம்பு அப்படின்னு கிளம்பிட்டான். இந்த பிள்ளைக்கு பெரிய கோபம் வந்து தாயார்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி சுருச்சி சொன்னா அப்படின்ன உடனே தாயார் ரொம்ப ஆச்சரியமாக சமாதானம் படுத்துகிறான் அந்த பிள்ளைய. ஆமாம், கர்மாவடியாக நாம் எல்லாம் படுற பாடு தான் இது. ஆனபடியால் பிள்ளை, நீ உன்னுடைய கர்மாவை மீறி ஒரு நன்மையும் அடைய முடியாது. உன்னுடைய கர்மாவை மீறி உனக்கு சேர வேண்டிய நன்மையை யாரும் தடுக்கவும் முடியாது. புதுசாக ஒன்றத்தை உனக்கு யாரும் கொடுத்துடவும் முடியாது, இருக்கிறத யாரும் தவிர்க்கவும் முடியாது. ஆனபடியால் நீ இதுக்கெல்லாம் யோசனை பண்ணக்கூடாது, இதுக்கெல்லாம் நீ துக்கம் படக்கூடாது அப்படின்னு முதல்ல சொன்னான். இன்னொன்றும் அந்த துக்கம் போகலை அப்படின்றச்சே இன்னொரு வார்த்தை சொன்னான், உனக்கு அப்படியும் துக்கம் போகலையா, நான் ஒன்று சொல்கிறேன், பெருமாளை குறித்து தபஸ் பண்ணு, ஒரடியாக மொத்தமாக இந்த துக்கத்தை போக்கிண்டு அப்படின்னா, இந்த சம்சாரத்தையே போக்கிண்டு அப்படின்னு கேட்குறா, அப்படின்னு தான் காட்டுறா. இதுவரைக்கும் நேற்றைய தினம் பார்த்தோம். அது இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு அந்த துருவன் மேல்கொண்டு என்னத்தை சொன்னான், எப்படி நடந்தா அப்படின்றதான் இன்னைய சரித்திரம். அதை சொல்கிற துருவ உவாச்சா அம்பயத்வமிதம் பிரார்த்த பிரசமாய வச்சோ மம நைத துர்வச்சசா பின்னே ஹிருதயே மம திஷ்டதி அப்படின்னு துருவன் சொல்கிறான். அம்மா, என்னதான் நீ நல்ல உபதேசத்தை பண்ணியிருந்தாலும் எனக்கு இப்போ இருக்கிற இந்த மனோ நிலையில் நான் அதை ஏற்க முடியல என்னாலன்றான். எத்தனை வயசு? 5 வயசு. நாம் எல்லாம் இந்த வயசானதுக்கப்புறம் நாம் இந்த பேச்சு பேசுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இல்லை, 5 வயசில் அந்த குழந்தை சொல்கிறது, என்னால் இன்னும் அந்த நல்ல வார்த்தைகளெல்லாம் இன்னும் ஏற்க முடியல. எனக்கு கோபம் இருக்குது மனசில். அந்த கோபம் இருக்கிறபடியால் எனக்கு உடனே அதை நீ சொல்கிறதுனோ நியாயமாக இருந்தாலும் எனக்கு அதை பின்பற்ற முடியலை. நைதத்துர் வச்சசா பின்னே ஹிருதயே மம திஷ்டதி சோகம் ததா யதிஷ்யாமி யதா சர்வோத்தமோத்தமம் ஸ்தானம் பிராப்ஸ்யாம் யசேஷானாம் ஜெகதாம் அபிபூஜிதம். ஆனபடியால் நான் ஒரு முடிவு வந்திருக்கேன்னா. என்ன முடிவு? நான் இப்போ பெருசாக ஒரு தபஸ் பண்ண போகிறேன். அந்த தபஸை ஆச்சரித்து நான் ஒரு பெரிய பதவி அடைய போகிறேன். எப்பேற்பட்ட பதவின்னா, இப்போ உட்காண்டிருக்கார தகப்பனார் ஒரு சிம்மாசனத்தில், அவர் மடியில் உட்காரத்துக்கு எனக்கு யோக்கியத்தை இல்லைனா இருக்கு இல்லையா, அப்பேற்பட்ட எத்தனை பதவிகள் உண்டோ அது எல்லாத்துக்கும் மேலே நான் போய் உட்கார்றேன். அவன் ஆசைப்படுறான் துருவன். எல்லாத்துக்கும் மேலே நான் போய் உட்கார்றேன். அப்போ இந்த உத்தானபாதன் உட்பட எல்லாரும் நான் தான் ஆளணும்
அந்த இடத்துல நான் போய் உட்கார போகிறேன் அப்படின்றான். ஸ்தானம் பிராப்சியாம் விசேஷானாம் ஜெகதாம் அவிபூஜிதம் சுருச்சிர் தயிதாராஜ்யஸ்தஸ்யா ஜாத்தோஸ்மி நோதராத்ரி பிரபாவம் பஷ்யமேம்பத்வம் விருத்தஸ்யாப்பி தவோதரே. அவன் தன்னுடைய தாயாருக்கு ஒரு பெருமை கூட்டுற அப்படின்ற வரை ஒரு வார்த்தை சொல்கிறான். என்னன்னா, நான் சுருச்சியுடைய கர்ப்பத்தில் தானே பிறக்கல்ல, வேண்டாம், அது ஒன்றும் பெரிய குறையே இல்லை, உன்னுடைய கர்ப்பத்தில் வளர்ந்த பிள்ளை நான், உனக்கு எப்பேற்பட்ட பெருமையை சேர்க்க போகிறேன் பார், இதெல்லாம் ஒரு பதவியே கிடையாது, அந்த பதவியை நான் அடைய போகிறேன் அப்படின்றான். உத்தமஸ்ஸ மமபிராதா யோ கர்ப்பேண திருதஸ்தயா ச ராஜாசனம் ஆப்னோத்து பித்ராதத்தம் ததாஸ்து தத்து. அந்த மாற்றாந்தாய் அந்த சுருச்சியுடைய பிள்ளை உத்தமன் இருக்கிறானே சுவாமி, இன்னொன்று அப்போ அந்த மாற்றாந்தாய் சுருச்சியினுடைய பிள்ளை இருக்கானே அந்த உத்தமன், அவன் இருக்கட்டும், இந்த சிம்மாசனத்துல உட்காந்துருக்கட்டும், இந்த ஊர் மட்டும் ஆளட்டும், நான் எங்கே போய் ஆள போகிறேன் பார் அப்படின்றான். நானியதத்தம் அபீப்சாமி ஸ்தானமம்ப ஸ்வகர்மணா இச்சாமி ததகம் ஸ்தானம் என்ன பாப்ப பிராப பிதாமம. இது நானியதத்தம் அபீப்சாமி, அதாவது வேற ஒரு ஸ்தானத்தை நான் ஆசைப்படலை, அது ஒரு உத்தமமான ஸ்தானத்தை தான் நான் ஆசைப்படுறேன். எப்பேற்பட்ட ஸ்தானம் தான், என்னுடைய தகப்பனாரும் யோசனை கூட பண்ணி பார்த்துருக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துக்கு நான் போய் உட்காரணும். இன்றைக்கி விருஷம் எல்லாரும் இதே தானே பேசிட்டு உட்காந்துருக்கோம். நான் யாரும் யோசனை பண்ணாத அளவுக்கு நான் ஏறணும் வாஸ்தவம் ஏறணும். ஆனால் எந்த விஷயத்தில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த துருவன் பக்தி இருந்தவனுக்கு அதை சொல்கிறான். அந்த 5 வயசில் பக்தி வந்துடுத்து தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறச்சே பார்க்குறோம், எப்படி எப்பேற்பட்ட கோரமான தபஸ்ன்றதை பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு பிராப்தமான விஷயம் இல்லாமல் ஒரு அப்பிராப்தமான விஷயத்தில் வந்துடுத்து லௌகிகமாக நான் முன்னேறணும் அப்படின்னு பார்த்தேன் ஒழிய மோட்சம் கேட்கல. பெருமாள் வந்து நிற்கிறச்சே மோட்சம் கேட்கல, அப்படியே இழந்துட்டான். ஸ்ரீ பராசர உவாச்ச நிர்ஜகாம கிருஹான் மாதுஹு இத்யுக்த்வா மாதரம் த்ருவஹ புராச்ச நிர்கம்ய ததஹ தத் பாஹ்யோப வனம் யயோ. இப்படின்னு சொல்லி தாயார் முன்னாடி இப்படி சொல்லி சபதம் பண்ணி, அதாவது சூருரைத்து, நான் இனிமேல் இங்கே நிற்க மாட்டேன், நான் ஸ்தானத்தை பிராப்தம் பண்ணிதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்னு கிளம்பி போயிட்டான். எங்கே கிளம்புனான்? 5 வயசு குழந்தை அரண்மனை விட்டு ஓடிப்படுத்து. ஓடி வெளியில் இருக்கிற உபவனங்களுக்கு காட்டெல்லாம் நாடி போகிறது. சததர்ஷ முனி சத்ர சப்தபூர்வான் பூர்வாகதான் த்ருவஹ கிருஷ்ணாஜினோத்தரியேஷு விஷ்டரேஷு சமாஸ்திதான். இந்த மாதிரி அவன் காட்டில் போண்டே இருக்கச்சே இந்த மாதிரி காட்டில் போண்டே இருக்கச்சே எதிரில் 7 ரிஷிகள் வர பார்த்தா அந்த துருவன். அந்த 7 ரிஷிகள் நல்ல கிருஷ்ணாஜினங்கள் எல்லாம் தரித்தவர்களாய், உத்தரியங்கள் இஷ்டரங்கள் எல்லாம் தரித்தவர்களாய் வந்தார்கள். அப்பேற்பட்ட அந்த ரிஷிகளை பார்த்தவன் ராஜபுத்திரஸ்தான் சர்வானே பிரணிபத்தியாபியபாஷத பிரஸ்ரயாவனத சம்யகு அபிவாதன பூர்வகம். உடனே அந்த ரிஷிகள் எல்லாம் பார்த்தானோ இல்லையோ துருவன் உடனே விழுந்து சேவிச்சான். அவர்களெல்லாம் சேவித்து அபிவாதனம் பண்ணுறான். அபிவாதனம் பண்ணுறதுன்னா தன்னுடைய பேர், தன்னுடைய குலங்கள் எல்லாம் சொல்லி, நான் இப்பேற்பட்டவன், உனக்கு சேவிக்கிறேன், நீர் தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்கறது, அதுக்கு தான் அபிவாதனம்னு பேர். அந்த அபிவாதனம் பண்ணி சேவித்தான். துருவ உவாச்ச உத்தான பாததனயம் மாம் நிபோதத சத்தமாக ஜாத்தம் சுனீத்யாம் நிர்வேதாத் யுஷ்மாக்கம் பிராப்தமந்திகம். நான் உத்தான பாதனுடைய பிள்ளை, அவளுக்கு இருக்கிற 2 மனைவிகளில் சுனீதின்ற ஒரு மனைவிக்கு பிறந்த பிள்ளை எனக்கு துருவன்னு பேர். இப்பேற்பட்ட ஒரு பெரிய நிர்வேதம்னா ஒரு துக்கம் எனக்கு ஏறிட்டு இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த துக்கத்தில் இருக்கிற நான் உங்களுடைய திருவடியில் சேவிக்கிறேன், நீர் தான் எனக்கு ஒரு உபாயத்தை சொல்லணும்னு பார்த்தா ரிஷிகள் இருக்கிற பிராயம் 4 வருஷம் 5 வருஷம் பிராயம். இதுக்கு என்ன பெரிய துக்கம், இப்படியெல்லாம் காலில் விழுந்து கேட்குற அளவுக்கு என்ன துக்கம் இதுக்கு, அதை கேட்குறா. ரிஷய ஊச்சுஹு சதுஷ்பஞ்சாப்த சம்பூதோ பாலஸ்தவன் நிருபநந்தனா நிர்வேத காரணம் கிஞ்சித்தவன் ஆத்யாப்பி வர்த்தத்தை. உன்னை பார்த்தா 4 வயசு 5 வயசு தாண்டின மாதிரி தெரியல, உனக்கு துக்கம் இருக்கவே கூடாதே, நீ என்ன இந்த மாதிரி கேட்குற அப்படின்னு அவளுக்கு ஆச்சரியம் வந்துடுத்து. நச்சிந்தியம் பவத கிஞ்சித் திரியதே பூபதி பிதா நச்சைவேஷ்டம் வியோகாதி தவ பஷ்யாம பாலக. நல்ல குலத்தில் பிறந்திருக்கேன்ற உத்தான பாதனுடைய பிள்ளை அப்படின்ற நல்ல ராஜகுல பிரசூத்தனாக இருக்கேன், நல்ல தேஜஸோடு இருக்கேன், இதெல்லாம் இருக்கிறச்சு உனக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்குறா. சரீரே நச்சதே வியாதிஹி அஸ்மாபிர் உபலட்சதே நிர்வேத கிண்ணிமித்தஸ்தே கத்தியதாம் எதிர்விஜ்யதே. உடம்பை பார்த்தாலும் உனக்கு பெரிய வியாதிகள் இருந்த மாதிரி தெரியல, கையெல்லாம் நன்னா இருக்குது, காலெல்லாம் நல்லா இருக்குது, உனக்கு உடம்பெல்லாம் நன்னா தான் இருக்குது, என்னத்துக்காக இந்த நிர்வேதம், என்னத்துக்காக இந்த துக்கம் புரியலையே அப்படின்னு அந்த ரிஷிகள் அங்கே தான் சொல்கிறார். பராசரர் சொல்கிறார், ததஸ்ஸ கதையாமாச சுருச்சியா யதுதாகிருதம் தன்னிசம்ய ததப்ரோச்சுர் முனையஸ்தே பரஸ்பரம். அதெல்லாம் கேட்ட உடனே இந்த சுருச்சி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எடுத்து சொன்ன, இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கா, என்னுடைய மாற்றம் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரிஷிகளெல்லாம் கேட்குறதெல்லாம் கேட்டுட்டு அவர்களுக்குள்ளே பேசிக்க ஆரம்பிச்சா. என்னன்னா, அஹோ க்ஷாத்திரம்பரம் தேஜோ பாலஸ்யாப்பி யதக்ஷமா ச பத்னியா மாதுருக்தம் யத் ஹிருதயான் நாபசற்பதி. க்ஷாத்திர தேஜஸ்ன்னா இப்படின்னா இருக்கிறது,
என்ன க்ஷாத்திர தேஜஸ். க்ஷாத்திர தேஜஸ்ன்னா க்ஷத்ரியனுக்கே உண்டான ஒரு தேஜஸ். க்ஷத்ரியனுக்கு என்னவா இருக்கணும்? ஒரு கர்வம், ஒரு அபிமானம் இருக்கணுமா க்ஷத்ரியனுக்கு. ஏன்னா அவன் மட்டும் க்ஷத்ரியன், என்ன நான் என்னதுன்ற ஒரு அபிமானத்தை விட்டுக்காண்டிருந்தா நாமெல்லாம் வாழ முடியாது. ராஜ்யத்தில் இருக்கிறவா வாழணும் அப்படின்னா க்ஷத்ரியன் நான் என்னது அப்படின்ற அபிமானம், நான் தான் பலிஷ்டன் அப்படின்ற ஒரு அபிமானம், என் ஊரை நான் தான் காப்பாற்றணுன்ற ஒரு அபிமானம், இதெல்லாம் இருந்தால் தான் அந்த ஊரில் இருக்கிறவா பழைப்பா. க்ஷத்ரியன் நல்லா விட்டுட்டு அஹிம்சா பரமோ தர்மஹா, நான்றது ஒன்றும் கிடையாது, என்னதுன்றதும் ஒன்றும் கிடையாது, இந்த ஊர் உங்களுக்கு சொந்தம் அப்படி இப்படின்னு விட்டா அப்போ ஊர்க்காரன் என்ன ஆகணும்? அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் மக்கள் என்ன ஆகணும்? அப்போ அப்படி இல்லை. அப்போ க்ஷத்ரியனுக்கு உண்டான ஒரு தேஜஸ் இருக்கிறது. ஒரு க்ஷாத்திர தேஜஸ்ன்றது தனிப்பட்ட ஒரு தேஜஸ். அது இந்த சின்ன பிள்ளைக்கு இந்த 5 வயசுல இப்படி தோத்துறதை இந்த க்ஷாத்திர தேஜஸ் எப்படின்னா, தன்னுடைய மாற்றாந்த ஒரு வார்த்தை சுடுசொல் சொன்னான்ன உடனே என்ன புசு புசுன்னு என்ன கோபத்தோடு வந்திருக்கான். இந்த வயசுலேயே இப்படி இருக்கான்னா அப்போ அவன் ராஜாவானாச்சே எப்படி இருப்பான்? அதை சொல்கிறான். நீங்கள் அஹோ க்ஷாத்திரம் பரந்தேஜோ பாலசியாபி இது அக்ஷமா. அக்ஷமான்னா அவனால் பொறுக்கவே முடியல, அந்த வார்த்தை சுடுசொல் பொறுக்கவே முடியல அவனால். சபத்யா மாதுருக்தம் எத் ஹிருதயான் நாபசற்பதி. புரியறதுக்காக வேற ஒரு கதையை சொல்கிறேன். பரசுராமர்கிட்ட கர்ணன் இந்த ஆயுத பிரயோகம் யுத்த வித்தியைகள் எல்லாம் கற்றுக்கணும்னு போகிறார். ஆனால் கர்ணனும் சுத்த க்ஷத்திரியன் கிடையாது. ஆனபடியால் அந்த கர்ணன் போய் பரசுராமர் ஆசிரியிக்கிறச்சே அவனுக்கு பரசுராமர் சத்தியத்தை எதிர்பார்க்கிறவர். அவன் பிராமணனாக இருந்தால் பிராமணன், சத்திரியனாக இருந்தால் சத்திரியன், என்னவா இருக்கிறான்றதை ஒழுங்காக சொல்லணும். அந்த மாதிரி சொன்னாதான் அவர் சொல்லிக் கொடுப்பார். ஆனால் கர்ணன் இந்த குந்தியினுடைய பிள்ளை தான், முதல்ல பிறந்த பிள்ளை தான் கர்ணன். அந்த க்ஷாத்திரம் அவனுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிறது, க்ஷாத்திரத்துடைய ஒரு அம்சம் அவன்கிட்ட இருக்கிறது. ஆனால் சூத்தன் எல்லாரும் சொல்கிறபடி காடுச்சு. அந்த மாதிரி இருக்கிறச்சே அவனுக்கு ஒரு பயம், உள்ளூர ஒரு பயம் அந்த கர்ணனுக்கு. நான் போய் ஒரு க்ஷத்ரிய தாயுடைய பிள்ளை இப்படி சொல்லுண்டா இவர் எங்கே சொல்லிக் கொடுக்க மாட்டாரோ, பரசுராமர் எங்கே வித்தியை சொல்லிக் கொடுக்க மாட்டாரோன்னு பயம். ஏன்னா பரசுராமர் தான் க்ஷத்திரியர்களுக்கு நேர் விரோதி. 21 அந்த 21 தலைமுறைகள் எல்லாம் அழித்தவர். இந்த மொத்தம் பூமியை 21 தடவை சுற்றி அத்தனை தலைமுறைகளை அழித்தவர் க்ஷத்திரிய குலத்தை. அந்த அளவுக்கு ஒரு ரோஷம் அவருக்கு. அப்பேற்பட்டவர்கிட்ட போய் இந்த க்ஷத்ரியன்னு சொல்லுண்டா, அந்த க்ஷத்ரிய தாய்க்கு பிள்ளை பிறந்தவன்னு சொல்லிட்டா எங்கே கற்றுக் கொடுக்க மாட்டாரோன்னு பயம். சொல்கிறச்ச நான் பிராமணன்னு சொல்லிட்டேன். சரி, வித்தியைகளெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. ஒரு நாள் இந்த பரசுராமர், நீ உட்காரு பிள்ளாய், உன்னுடைய மடியில் நான் தலை வச்சு படுத்து தூங்குறேன் அப்படின்னு படுத்து தூங்கியிருக்கார். அப்போ தான் பார்த்து இந்திரன் வந்தான், ஒரு வண்டு வடிவத்தை வந்தான். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். தொடையை கடிக்கிறான் வேணும்னு. ஏன்னா இந்த கர்ணனுக்கு மேல் கொண்டு ஒரு சாபத்தை விடு வைக்கணும் அப்படின்ட்டு தொடையை கடிக்கிறது. அந்த வண்டு நல்ல தொடையை கடிக்கிறது இவனுக்காக வலிக்கிறது. வண்டு கடிச்சா வலிக்காதா? அது வலிக்கிறது. ஆனால் ஆச்சாரியன் மடியில் தூங்கியிருக்கார், நான் எழுந்துட்டா இவர் தூக்கம் கலைஞ்சிரும், ஆச்சாரியனுக்கு இந்த தூக்கம் கலையக்கூடாதுன்னு அப்படியே பொறுத்து இருக்கா. அந்த க்ஷத்திரியன் அவ்வளோ பொறுத்து இருக்கான். ஆச்சு, இதெல்லாம் தூக்கம்லாம் கழிஞ்சு பரசுராமர் எழுந்து பார்த்தா தொடல அவ்வளோ ரத்தம். என்னப்பா நடந்ததுன்னா வண்டு கடிச்சுதுன்னு. இந்த அளவுக்கு ரத்தம் பெருகியும் வண்டு கடிக்கிறச்சே நீ எழுந்துக்கலைன்னா நீ பிராமணனாக இருக்க முடியாதுன்றார் பரசுராமர். பிராமணனாக இருந்தால் அந்த சக்தி கிடையாது, உடம்புல அந்த சக்தி இருக்காது. ஐயோயும் கதறி எழுந்துடணும். ஆனால் நீ இந்த மாதிரி ரத்தம் அது வடிஞ்சும் நீ இந்த மாதிரி மௌனமாக இருக்கேன்னா நீ க்ஷத்ரியனாக இருக்கணும், உண்மை சொல்லுன்னா பயந்துட்டா, ஆமாம் நான் குந்தி இந்த மாதிரி க்ஷத்ரிய தாய் பிறந்தவன்னா சாபம் விட்டுட்டார். நீ இத்தனை வித்தியம் கற்றுட்டு இருக்கிறதெல்லாம் உனக்கு வேண்டிய காலத்தில் அது மறந்து போயிடும் அப்படின்னு சாபம் விட்டா அது வேற ஒரு கதை. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, க்ஷத்ரியனாலே ரத்தத்துலேயே அந்த பொறுமை, அதாவது எத்தனை வலியை தாங்கிறதும் இருக்கிறது. அதே சமயத்தில் அக்ஷமா, ஒரு சுடுசொல் சொன்னால் அதை தாங்காமல் இருக்கிற ஒரு தன்மை உண்டு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் க்ஷத்திரியர்களுக்கு தனிப்பட்ட ஒரு முறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் இங்கே காட்டுறா. இந்த சின்ன வயசுலேயே அந்த க்ஷாத்திரமான தேஜஸ் இவனுக்கு இருக்கிறதே. போபோ க்ஷத்ரியதாயாத நிர்வேதாது யத் வயாதுனா கர்த்தும் யவசிதம் தன்ன கத்தியதாம் எதிரோச்சத்தை. அவெல்லாம் கேட்குறா, சரி பிள்ளாய், ஏதோ பெரிய க்ஷத்ரிய தேஜஸ் உனக்கு கோபம் கொண்டுட்டே, சரிதான், உன்னுடைய வர்ணத்துக்கு உச்சித்தமாக நீ கோபம் கொண்டிருக்க, இப்போ என்ன பண்ணணும்னு இருக்கே கேட்குற அந்த பிள்ளை. நீ என்ன பண்ணணும்னு இருக்கே அப்படின்னா, எச்சகாரியம் தவாஸ்மாபிஹி சகாயம் அதே அமிதத்யுதே தது உச்சதாம் விவக்ஷுஸ்துவம் அஸ்மாபிர் உபலட்சசே. உனக்கு நமக்கு சொல்லணும்னு இஷ்டம் இருந்தால் கொஞ்சம் சொல்லு, நீ என்ன பண்ணணும்னு இருக்கேன், நாங்களே தான் உனக்கு சகாயம் பண்ணணுமா, என்ன பண்ணணும் அதை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே
துருவனுக்கு ஒரு தெம்பு வந்தது. சொல்கிறா, நாகமர்த்தம் அபீப்சாமி நராஜ்யம் விஜசத்தமாக தத்ஸ்தானம் ஏகமிச்சாமி புக்தம் நான்யேன யத்புரா. எனக்கு இந்த ராஜ்ய ஐஸ்வர்யங்களெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இந்த ஊரில் ஐஸ்வர்யங்கள்லாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு நான் ஒரு பதவியை தேடிட்டுருக்கேன். எந்த பதவின்னா, இந்த ஊரில் யாருமே அனுபவிச்சிருக்கக்கூடாது அப்பேற்பட்ட பதவி. யாருமே இது முன்னாடி அந்த பதவியில் உட்காந்துருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட பதவி எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏதன்மே கிரியதாம் சம்யக் கத்தியதாம் பிராபியதே யதா ஸ்தானமக்ரியம் சமஸ்தேபியா ஸ்தானேபியோ முனிசத்தமாக. இந்த மாதிரியாக இருக்கிற ஒரு பதவியை நான் அடையணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு எதான வழி இருந்தால் சொல்லுங்க, நீங்கள் தான் ஞானிகளாச்சே, இதுக்கு வழி இருந்தால் சொல்லுங்கன்னா. இவனுக்கு எந்த பதவி கேட்கணும்னு தெரியாது. இருக்கிறதுலேயே உயர்ந்த பதவி அப்படின்னு ஆசைப்பட்டான். ரிஷிகள் எல்லாம் என்ன தெரிஞ்சுட்டா, இருக்கிறதுலேயே உயர்ந்த பதவி மோட்ச பதவியோ இல்லையோ, அதை போயிட்டா திரும்பி வரவே வேண்டாமே. இங்கே இருக்கிற இந்த எல்லா சம்சாரிகளை காட்டிலும் உயர்ந்த ஒரு ஸ்தானம் மோட்சஸ்தானம். ஆனபடியால் அந்த மோட்சத்துக்கு வழியை சொல்ல ஆரம்பிச்சுட்டாவெல்லாம். அதான் ஒரு ரிஷியும் சொல்கிறார், மரீச்சிருவாச்சா அனாராதித கோவிந்தைஹி நரைஹி ஸ்தானம் நிருபாத்மஜா நஹி சம்பிராபியதே சிரேஷ்டம் தஸ்மாத் ஆராதயாச்சுதம். ஒன்று நிச்சயமாக சொல்கிற பிள்ளாய், பெருமாளை ஆராதிக்காதவன் யாரும் அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தை அடைய முடியாது. ஆனபடியால் முதல்ல பெருமாளை தியானம் பண்ணு, பெருமாளை அர்ச்சனை பண்ண ஆரம்பி, அதுவே உனக்கு வேண்டிய ஸ்தானங்களை தான் கொடுத்துடும் அப்படின்னார். அத்ரிருவாச்ச அத்ரி சொல்கிறார், பரஸ்பராணம் புருஷோ எஸ்ய துஷ்டோ ஜனார்தனா சப்ராத்மோத் அக்ஷயம் ஸ்தானம் ஏதத் சத்தியம் யோதித்தம். நான் சத்தியத்தை சொல்கிறேன், நான் என்னால் சொல்லப்படுறது சத்தியமான வார்த்தை. என்னன்னா, பரஸ்பராணம் புருஷோ எஸ்ய துஷ்டோ ஜனார்தனா, யாருடைய பூஜையாலே சந்தோஷத்தை அந்த எம்பெருமான் அடையிறானோ அப்பேற்பட்டவனுக்கு அந்த அக்ஷயமான ஸ்தானத்தை கொடுத்துட்றான். அதாவது சப்ராத்மோத் அக்ஷயம் ஸ்தானம். அக்ஷயம் ஸ்தானம்னா அதுதான் மோட்சம். அங்கே இன்னும் திரும்பி வர்றது இல்லை, சுத்தி இல்லை. அங்கேருந்து அந்த மோட்சஸ்தானத்துக்கு போயிட்டால் திரும்பி இந்த சம்சாரத்தில் விழுறதில்லை. அதுக்கு தான் அக்ஷயஸ்தானம்னு பேர். அக்ஷரகத்தின் அக்ஷயஸ்தானம் அப்படின்னு காட்டுறான். அப்பேற்பட்ட அந்த அக்ஷயஸ்தானத்தை நீ அடைஞ்சுடுவ. ஆனபடியாலே நீ பெருமாளை தியானம் பண்ணுனா. அங்கீராவாச்சா அங்கீரசு சொல்கிறார், யஸ்யாந்த சர்வமே வேதம் அச்சுதஸ்யாவியாத்மனஹ தமாராதய கோவிந்தம் ஸ்தானமக்ரம் யதீச்சசி. உனக்கு பெரிய ஒரு ஸ்தானம் வேணும் அப்படின்னு கேட்டியே, அந்த இச்சை உனக்கு இருந்தால், யாருக்கு அந்தமும் இல்லையோ, யாருக்கு ஆதியும் இல்லையோ, அச்சுதன்னு யார் பேர் பெற்றிருக்கிறானோ, யார் அவ்யயமாக இருக்கிறானோ, யார் ஆத்மாவாக இருக்கிறானோ, எல்லாத்துக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறானோ, அப்பேற்பட்டவனை நீ ஆராதனம் பண்ணு, உனக்கு வேண்டியது கிடைக்கும் அப்படின்னார். புலஸ்திய உவாச்சா புலஸ்தியர் சொல்கிறார், பரம்பிரம்ம பரம்தாம யோசோ பிரம்ம ததாபரம் தமாராத்ய ஹரிம் யாதி முக்திம் அப்பியதி துர்லபாம். அந்த பரம்பிரம்மன்னா எம்பெருமான். அதே மாதிரி பரந்தாம ஸ்ரீவைகுண்டம் யோசோ பிரம்ம ததாபரம். அந்த மாதிரி இந்த அந்த எம்பெருமானையும் அந்த ஸ்ரீவைகுண்டத்தையும் யார் ஒருவன் தியானம் பண்ணுறானோ, தமாராத்ய ஹரிம் யாத்தி, அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை யார் தியானம் பண்ணி அவனை பூஜை பண்ணுறானோ, தமாராத்ய ஹரிம் யாத்தி முக்திம் அப்பியதி துர்லபாம். மற்றவர்களுக்கு போய் கிட்டவே முடியாததான அப்பேற்பட்ட அந்த முக்தியானது அந்த எம்பெருமானை ஆராதிக்கிறதுனால உனக்கு கிடச்சிடும். ஆனபடியால் நீ எந்த ஸ்தானத்தை ஆசைப்படுறியோ அதை நீ பெறுவாய் அப்படின்றார். புலக உவாச்சா புலகர் சொல்கிறார், ஐந்திரம் இந்திரப்பரம் ஸ்தானம் எம் ஆராத்திய ஜெகத்பதிம் பிராப யஜ்ஞபதிம் விஷ்ணும் தமாராத்திய சுவ்ரத. இந்திரன் தன்னுடைய அந்த இந்திர பட்டணம், அந்த திரைலோக்கியாதிபத்தியம் அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னா எந்த எம்பெருமானை ஆராதித்து பெற்றானோ அவனை நீயும் ஆராதித்து உனக்கு வேண்டியதை பெற்றுக்கோ அப்படின்றார். பெரியாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார், அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி அசுரர் இராக்கதரை இண்டக்குலத்தை எடுத்து களைந்த இருடி கேசன் தனக்கு தொண்டக்கருத்திருளீர் வந்தெடுத்தொழுது ஆயிரம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்மென்னு பாசுரம் சொல்கிறச்சே. அந்த அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி இதெல்லாம் இந்த அண்டம்னா மொத்தம் இந்த பிரம்மாண்டம் இருக்கிறதே, இதெல்லாவத்துக்கும் அதிபதியாக பிரம்மாவாக ஆனான். சதுர்முக பிரம்மா, நான்முக கடவுள் இருக்காங்க, அவர் பிரம்மா அண்டத்துக்கு அதிபதி ஆனான். எப்படி ஆனான்னா, அந்த எம்பெருமானை பூசித்து அவன் அண்டத்துக்கு அதிபதி ஆனான். என்னவா பூசித்தான்? அண்டாதிபதையே நமஹா, அண்டாதிபதையே நமஹான்னு நித்தியம் அர்ச்சனை பண்ணுவான். என்ன அண்டாதிபதையே நமஹான்னு என்ன அர்ச்சனை பண்ணுறதுன்னா, எல்லா ஆண்டுகளுக்கும் நீ அதிபத்தியம் இல்லையோ, அப்போ அந்த ஆதிபத்தியத்தை எனக்கு கொடு அப்படின்னு. இந்த இந்திரன் பூஜை பண்ணுவானா எப்போவுமே, அவன் எல்லாரும் அவள் ஆற்றுல திருவாராதனை பெருமாளை ஏழை பண்ணிட்டு அவள் பூஜை பண்ணுறா இல்லையா, அப்படி பிரம்மா ஆராதனை பண்ணுறச்சே அண்டாதிபதையே நமஹா அண்டாதிபதையே நமஹா அப்படின்னா எதுக்குன்னா, எனக்கு அண்டத்துக்கு அதிபத்தியம் கொடு அப்படின்னு. இந்திரன் பூஜை பண்ணுவானா, என்னான்னு சொல்லி பூஜை பண்ணுவான்னா, அசுர சத்ரவே நமஹா அதாவது நம்ம அசுர சத்ரவே நமஹா அசுர சத்ரவே நமஹா அப்படின்னு அந்த மாதிரி பூஜை பண்ணுவானா. அசுரர்களுக்கு சத்ருவானவனுக்கு வணக்கம். என்ன அசுரருக்கு சத்ருவானவன் வணக்கம்னா,
அந்த அசுரர்கள் எல்லாம் என்ன பாதிக்கிறா, அவனுக்கு சத்ரு தானே, நீ கொஞ்சம் பார்த்துக்கோ, என்னுடைய நாற்காலி நான் கெட்டி பண்ணி கொடு. இதெல்லாம் யாரை பூஜித்து இவர்களெல்லாம் பெற்றார்களோ, இந்திரன் பிரம்மா இவர்களெல்லாம் யாரை பூஜித்து தங்களுடைய ஸ்தானத்தை பெற்றார்களோ, அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை ஆராதித்து நீ உன்னுடைய ஆசையை பெறுவாய் அப்படின்னு காட்டினார். கிரதுருபாச்சா யோ யக்ஞபுருஷோ யஜ்ஞோ யோகேஷ பரமப்புமானு தஸ்மிஸ் துஷ்டே கதப்பிராப்தியம் கிந்ததஸ்தி ஜனார்தனே. அவன் சொல்கிறார், கிரத்து அப்படின்ற ஒரு ரிஷி சொல்கிறார். இவெல்லாம் யாருன்னா முன்னாடியே பார்த்துருக்கோம், தக்ஷனுடைய பெண்களுக்கு கல்யாணமான 9 ரிஷிகள் அப்படின்னு 7 ரிஷிகள் அப்படின்னு பார்த்தோமே, அந்த 7 ரிஷிகள் அவள் எல்லாம் சொல்கிறான். இந்த கிருத்து யார், யஜ்ஞபுருஷன், யஜ்ஞமே வடிவெடுத்தவான அந்த எம்பெருமான் இருக்கானே அவன், யோகேஷ பரமப்புமான் அந்த பரமபுருஷனான அந்த எம்பெருமான் யாரிடத்துல சந்தோஷத்தை கொள்றானோ அவனாலே எதுதான் சாதிக்க முடியாது. ஆனபடியாலே பிள்ளாய் பெருமாளை ஆராதி அப்படின்னா. வசிஷ்டர் கடைசியில் அவர் சொல்கிறார், வசிஷ்டர் உவாச்சா பிராத்மோஷி ஆராதிதே விஷ்ணு மனசா யத்யதிச்சசே திரைலோக்கியாந்தர்கதம் ஸ்தானம் கிமு வத்சோத்தமோத்தமம். அந்த எம்பெருமானை ஆராதித்தால் உனக்கு வேண்டித்தெல்லாம் கிடைக்கும். இந்த ஊரில், அதாவது இந்த திரைலோகாதிபத்திய உட்பட மொத்த அண்டங்களுக்கு ஆதிபத்தியம் உட்பட என்ன வேணாலும் கிடைக்கும். முக்தி பரியந்தமாக என்ன வேணாலும் கிடைச்சிடும். ஆனபடியால் எம்பெருமான ஆராதி. ஆக மொத்தத்தில் இவன் 7 பேரும் சேர்த்து என்ன சொன்னான்னா, பெருமாளை தியானம் பண்ணு. 7 பேரும் சொன்னால் அதே விஷயம், பெருமாளை தியானம் பண்ணு உனக்கு வேண்டியது கிடைக்கும். துருவன் பார்த்தா ஒருத்தரும் ஒன்னொன்னு சொல்கிறான்னு நினச்சே 7 பேரும் ஒரே விஷயத்த சொல்லியிருக்கா, பெருமாளை தியானம் பண்ணிருக்கா. இப்போ துருவன் கேட்குறா, ஆராத்தியா கதிதோ தேவா பவத்பிப் பிரணதஸ்யமே மயா தத் பரிதோஷாய எத் ஜப்தவ்யம் ததுச்சதா. எல்லாம் 7 பேரும் சேர்ந்து பெருமாளை தியானம் பண்ணு, பெருமாளை தியானம் பண்ணு, உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்களே. இப்போ நான் கேட்குறேன், என்னன்னு பூஜை பண்ணணும், என்ன ஜபம் பண்ணணும், அவனுடைய திருநாமத்தை என்னவா ஜபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா அதை சொல்ற. யதாச்ச ஆராதனம் தஸ்ய மயா காரியம் மகாத்மனஹ பிரசாத சுமுகாஸ்தன்மே கதையந்து மகர்ஷயா. அவனை எப்படி ஆராதனம் பண்ணணும், அவனுக்கு என்ன காரியம் பண்ணி அவனை சந்தோஷம் அடைய வைக்கணும், இதெல்லாம் எனக்கு சொல்லி எனக்கு வேண்டித்த பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே ரிஷிகள் எல்லாம் சொல்றா, ராஜபுத்திர யதா விஷ்ணோர் ஆராதன பரை நரைஹி காரியம் ஆராதனம் தன்னோ யதாவத் ஸ்ரோதுமர்ஹசி. அந்த எம்பெருமானை ஆராதனம் பண்ணணும்னு ஆசை கொண்டவர்கள் எல்லாம் எந்த விதத்தில் அவனை ஆராதனம் பண்ணுறான்றதே நான் இப்போ சொல்கிறேன், கவனமாக கேள் அப்படின்ற அந்த ரிஷிகள். பாஹ்யார்த்தாத் அகிலாச்சித்தம் தியாஜயேத் பிரதமம் நரஹ தஸ்மின்னேவ ஜெகத்தாம்னி ததக்குர்வீத நிச்சலம். இப்போது பெருமாளை ஆராதிக்கணும்னா அவன் சொல்லிட்டு ஏதோ ஒரு 4 பாத்திரம் வச்சுட்டு அர்க்கியம் பாத்தி ஆச்சமனம் கொடுத்து தூப தீபம் காட்டுறது, தலிகை கண்ட்ரோல் பண்ணுறது, இதுதான் ஆராதனைன்னு நினச்சா. ஆனால் அது இல்லை, அது வட்டு வேற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கார். என்னன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம், பாஹ்யார்த்தாத் அகிலாத்து சித்தம் தியாஜயேத் பிரதமம் நரஹ. முதல்ல பெருமாளை ஆராதிக்கணும்னா முதல்ல என்ன காரியம் பண்ணணும்னா வெளியில் இருக்கிற விஷயங்கள்னா மனசை உள்வாங்கணும். இது ரொம்ப முக்கியம். ஏன் யோசனை பண்ணி பாருங்க, நான் பெருமாளுக்கு தொட்டு அர்ச்சனையே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலையும், நான் இப்போ உள்ளே போகிறேன் திருவாராதனம் பண்ணுறேன்னாலே, நான் திருவாராதனம் பண்ணுறச்சே மற்ற விஷயங்கள்லாம் மனசை வாங்கி பெருமாள்கிட்ட அழைக்கணுமா, அல்லது மனசு இருந்தபடிக்கு இருக்கட்டும் நான் பூஜை பண்ணுறேன்னுமா? அது இருந்தபடிக்கு இருக்கட்டும்னுட்டா நான் இங்கே புஷ்பத்தை சேர்த்துட்டே இருப்பேன், அடுத்தது மனசு எங்கேயோ ஓடுன்ட்ருக்கோம். அவள் என்ன சொன்னா, இவன் என்ன சொன்னா, அது என்ன ஆச்சு, இது என்ன ஆச்சு, நான் ஏதோ காரியம் இப்படி விட்டுருந்தேனே அது என்னவா இருக்கும், நாளைக்கு என்ன ஆகும், அடுத்த வாரம் என்ன ஆகும், போன வாரம் என்ன ஆச்சு, இதுலேயே ஓடுன்ட்ருக்கோமே வழியா பெருமாள் நேர கண்முடான்னு இருக்கிறா, அவர்கிட்ட மனசு லயிக்க மாட்டேன்றது. ஆமாவா இல்லையா? அவன் மனசு இங்கே லயிக்கணும்னா என்ன பண்ணணும்னா முதல்ல வெளியிருக்கிற அந்த மனசை, வெளியில் பராக்கு பார்த்துட்டு இருக்கிற அந்த மனசை உள்ளே இழுக்கணும். அதை காட்டுறார். பாஹ்யார்த்தாத் அகிலாத்து எதெல்லாம் வீடு, அதாவது ஆழ்வார் சொன்னார், வீடுமின் முத்தமும் வீடு செய்தே உயிர் வீடுடையாருடைய வீடு செய்மினே. வீடுமின் முத்தமும் எல்லாத்தையும் விட்டுடுங்கன்னு நான் ஆழ்வார். நம்ம நிதானமாக கேட்ட ஆழ்வார், ஆழ்வீர் எதை விடணும் அப்படின்னா ஆழ்வார் சொன்னார், முத்தமும் வீடுமின், எதை பிடிச்சிட்டு இருக்கிறோம் மொத்தமாக விட்டுடுங்கன்னு. அவருக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ், அவருக்கு என்ன தைரியம்னா, நாம் பெருமாளை பார்த்தாலே நல்லா தெரியும். ஆனபடியால் தைரியமாக சொன்னான், எதை பிடிச்சிருக்கோ அப்படியே விடு, கையை விட்டுடு அப்படின்னு. ஏன்னா பெருமாளை பிடிச்சிருந்தா பெருமாளை விட்டுடுன்னு அவர் சொல்கிற ஆள் இல்லை. ஆனால் முத்தமும் விடுமின்னு சொல்கிறாருண்ணா நன்னாவே தெரியும். நம்ம லோக்கத்தில் தான் மொத்தத்தையும் பிடிச்சின்னு உட்காந்துருப்போம், பெருமாளை பிடிக்கல நன்னா தெரியும். ஆனபடியில் எல்லாத்தையும் விட்டுடுங்க. எல்லாத்தையும் விட்டுறதுக்கு அப்புறம் பிடிக்கிறதுக்கு எதாவது வேணுமென்னா வீடுமின் முத்தமும் வீடுமின் வீடு செய்து உயிர் வீடுடையானுடைய வீடு செய்மின. உமக்குள்ளேயே அந்த அந்தர்யாமியான எம்பெருமான் இருக்கிறான் இல்லையா, அவன் பக்கத்தில் அந்த பற்று வச்சுக்கோங்க அப்படின்ட்டார். அந்த மாதிரி இதை பாஹ்யார்த்தாத் அகிலாத்து சித்தம்
வெளியில் இருக்கிற அத்தனை விஷயங்கள் இன்னும் உள்ளே வாங்கு அப்படின்றான். ஒரு விஷயம் விடாமல் அத்தனை விஷயத்தையும் அந்த மனசு விடுபட்டுடணும். தியாஜகே பிரதமம் நரஹா, முதல்ல அந்த காரியம் பண்ணணும். தஸ்மின்னேவ ஜெகத்தாம்னி தத குர்வீத நிச்சலம். அதுக்கப்புறம் மொத்தத்தையும் விட்டதுக்கப்புறம் எம்பெருமான் பக்கத்தில் மனசு பூர்த்தியாக போய் லயிக்கணும் அப்படின்னு காட்டுறா. ஏவம் ஏகாகிர சித்தேன தன்மகேன திருதாத்மனா, இந்த மாதிரி ஏகாகிர சித்தத்தோட, ஏகாகிரம்னா ஒரே படிபட்டு இருக்கிற மனசு, ஒரு விஷயத்தை தவிர வேற ஒன்றத்தையும் தியானிக்காத மனசு, அப்பேற்பட்ட ஏகாகிர சித்தேன தன்மகேன திருதாத்மனா, அந்த எம்பெருமானையே தியானம் பண்ணி அவனை தாரணம் பண்ணி, திருதாத்மனா அவனை ஹிருதயத்துக்குள்ளே அவனை தாரணம் பண்ணி ஒரு யோசனை பண்ணி பார்க்கறதுக்கோ, சும்மா கண்ணை மூடிண்டு நான் பெருமாளை தியானம் பண்ணுறேன்னு என்ன தோணும்? அநேகமாக நிறையா பேருக்கு ஒன்றும் தோணாது. கருப்பு இருட்டு தான் தோணும், இல்லைன்னா வேற எதோ விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் கண்ணை மூடினாலும் அந்த திருமேனி மனசில் நின்றுடணும். அதுக்கு தான் தாரணம்னு பேர். கண்ணை மூடியும் அந்த அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை மனசில் நிறுத்திக்கிறது இருக்கிறதே, அதுக்கு தான் தாரணம்னு பேர். அந்த தாரணத்தை பண்ணணும். திருதாத்மனா ஜப்தவ்யம் எண்ணிபோதை தத்து தன்ன பார்த்திவ நந்தனஹா, அதுக்கு அந்த மாதிரி தாரணம் பண்ண இந்த எம்பெருமானுடைய மனசில் நிறுத்தி கொண்டு அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிற மந்திரத்தை நீ சொல்லணும்னு காட்டுறான். என்ன மந்திரம்னா, ஹிரண்ய கர்ப்ப புருஷ பிரதான வியக்த ரூபிணே ஓம் நமோ வாசுதேவாய சுத்தஜானஸ்வரூபிணே அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை காட்டுறான். இந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த மாதிரியான இந்த ஸ்லோகத்தை நீ ஜபம் பண்ணணும். ஏத ஜஜாப பகவான் ஜப்யம் ஸ்வயம்புவோ மனுஹு பிதாமஹஸ்தவ புரா தஸ்ய துஷ்டோ ஜனார்தனா. இது ஏதோ நானாக கொண்டு ஒரு மந்திரம் சொல்கிறேன்னு நினைக்காத பிள்ளாய். உன்னுடைய தாத்தா இருக்காரோ ஸ்வயம்புவ மனு, இந்த ஜபம் பண்ணி தான் ஸ்வயம்புவ மனுவாகவே ஆனார். எல்லா லோகங்களுக்கும் அதிபதி பிரம்மா. அந்த பிரம்மாவுக்கும் அதாவது அந்த அந்த பிரம்மாவுடைய ஒரு பகலில் வந்து போகக்கூடிய 14 மனுக்களில் எல்லா லோகங்களையும் ஆளக்கூடிய ஒரு 14 மனுக்களுக்குள்ள முதல் மனு ஸ்வயம்புவ மனு. அந்த ஸ்வயம்புவ மனு அந்த மனுவாரத்துக்கே இந்த மந்திரம் தான் காரணம். இதை மந்திரம் ஜபம் பண்ணி தான் அவர் அந்த பதவியை பெற்றார். ஆனபடியாலே நீயும் உன்னுடைய தாத்தா போன வழியிலே நீயும் அதை ஜபம் பண்ணி உனக்கு வேண்டியதை பெற்றுக்கோ அப்படின்னா. ததோ யதாவிலாபிஷ லசிதாம் சித்திம் திரைலோக்கிய துர்லபா ததா தொமப்பி கோவிந்தம் தோஷகை தத் சதா ஜபன். ஆனபடியாலே நீயும் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி எம்பெருமானை சந்தோஷம் படுத்து உனக்கு வேண்டியது கிடைக்கும் அப்படின்னா. இத்தோட 11வது அத்தியாயம் முடிஞ்சது. 12வது அத்தியாயம் மேல் கொண்டு நடக்கிறது. அந்த 12வது அத்தியாயத்தில் துருவன் அதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷம், நான் போய்ட்டுறேன் கிளம்பி போய் தான் ஜபம் பண்ண ஆரம்பித்தா. அந்த உக்ரமான தபஸ். துருவன் இத்தனைக்கும் 5 வயசு பிள்ளை 6 மாதத்தில் பெருமாள் சாட்சாத்காரம் பண்ணிட்டான். ஜாஸ்தியெல்லாம் வருஷங்கள் இல்லை. எத்தனை பெரிய யோகிகளெல்லாம் எத்தனை வருஷங்கள் தபஸ் பண்ண வேண்டி இருக்கிறது. இவன் கஷ்டமே படலை. 6 மாதம் பெருமாள் நேராக கண்முனை வந்து நின்னுட்டார். நேராக கண் முன்னாடி வந்து நின்றுட்டார். இந்த மாதிரி வந்து அந்த துருவனுடைய தபஸ் இருக்கிறதே, அது எப்பேற்பட்ட தபஸ். அதுக்கு தேவதைகள் எல்லாம் எத்தனை பாடுபட்டு அந்த தபஸை தவிர்க்கிறதுக்கு அதை மீறி எத்தனை உக்ரமாக இவர் தபஸ் பண்ணியிருக்கார். எல்லாத்தையும் ஆச்சரியமாக காட்ட போகிறார் 12வது அத்தியாயத்தில். அது என்னன்றது நாளைய தினம் அனுபவிக்க பிராப்தம். சுபதே ராமானுஜன்.